வெல்கம் டு டிஜே விளாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, 2 நாளாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம ஜூலி அந்த பைத்தியத்தோட ரியாக்ஷன் வீடியோ தான். ஏய், உனக்கு எங்கள் அண்ணனை பற்றி என்ன தெரியும்? எங்கள் அண்ணன் என்னென்ன பண்ணியிருக்காரு உனக்கு தெரியுமா? கூட இருந்து பார்த்தோன்னே நாங்கள் அதை சொல்லி காட்டணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். திருவான்மியூர் மக்களுக்கே தெரியும். எங்கள் அண்ணனோட மக்கள் இயக்கம் என்ன பண்ணுச்சு 2015லன்னு புரிஞ்சா? சும்மா ஜல்லிக்கட்டு பிரச்சனை, நான் தான் அண்ணன், நான் தான் தூக்கி நிப்பாட்டினேன், சிங்கிள் மேனாக நின்று தூக்கி நிப்பாட்டினா தான் நீ வாய் உதர்வன்னு தூக்கி பேசணும். அங்கே இருந்தது பல்லாயிரம் குடும்பம். அந்த குடும்பத்தில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் நைட்டோட நைட்டாக தான் சப்போர்ட்டை தெரிவிச்சுட்டு நான் இருக்கிறேன்டா உங்களுக்குன்னு சொன்ன நல்ல மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை என்னம்மா பேசிருக்கிறம்மா நீ? சூப்பர். ஆனால் ஜல்லிக்கட்டை நீ தான் தூக்கி நிப்பாட்டின, நான் தான் போராடினேன், நான் போகிறனால தான் ஜல்லிக்கட்டுக்கு விடுதலை கிடச்சிதுன்றதுன்னு வச்சுக்கிறேன். அப்போ அந்த 1000 குடும்பம் உக்காந்துச்சு ஜல்லிக்கட்டில் நைட்டு ஃபுல்லாக. பசங்களாம் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக அரவணைப்பாக இருந்தாங்களே. காலையில் எல்லாரும் வேலையை விட்டு பிஸ்கட் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு, டீ, காஃபி, டிஃபன் எல்லாமே சப்ளை பண்ணிகிட்டு இருந்தானே. நம்ம ராகவ லாரன்ஸ் வந்தார். அவரெல்லாம் காலரை தூக்கிட்டு சொல்லலாம்ல, எதுக்கு இந்த வெட்டி பந்தா வெட்டி செய்யலாம் உனக்கு? நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அண்ணன் எப்படிப்பட்டவர்னு அவரை நேசிக்கிற எங்களை மாதிரி தீவிரமான ரசிகர்களுக்கு தெரியும், தாவேக்காவோட தொண்டர்களுக்கு தெரியும், உறுப்பினர் தெரியும், நிர்வாகிகளுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், என்னென்ன பண்ணியிருக்காருன்னு. உன்ன மாதிரி பைத்தியத்துக்கெல்லாம் சொல்லி புரிய வச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. 2026 எங்கள் அண்ணனை சிஎம் சாரில் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அது ஜெயிக்கவும் போகிறோம். ஒரு அம்மா மீட்டிங் போகும்போது டீ கடையில் நின்றுட்டு இருந்தேன். உனக்கு தான் எங்கள் வீட்டில் 24 ஓட்டு இருக்குது. எப்படி 24 ஓட்டு இருக்குது? அந்த 24 ஓட்டும் விஜய்க்கு தான்றாங்க. எங்களுக்கு கூஸ் பம்ப்பு, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கூஸ் பம்ப் ஆயிடுச்சு அந்த அம்மா சொல்லும் போது. நீங்களாம் பேசுனா எங்கன்னா தர குறைஞ்சிருவான்னு நினைக்கிறியா? சத்தியமாக கிடையாதுமா. உன்னெல்லாம் கொசு மாதிரி நம்ம அண்ணனோட ரசிகர் தனு சொல்லுவார்ல, தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு கடிச்சா கொசு பெரிய ஆள் ஆகிடாது, ஒரு நாள் பொட்டுனச்சா பட்டுன்னு போயிடும். நாங்கள் உன்னை அடிக்கணுமோ உன்னை கேலி பண்ணணுமோன்ற அவசியம் கிடையாது, சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அன்பு தங்கச்சியா, பாசம் மலரா ஒதுங்கிடு. தேவையில்லாமல் எங்கள் அண்ணனை பேசி நீ ட்ரெண்டாக அவனு நினைக்கிறதுலாம் வேஸ்ட்டு. எங்கள் அண்ணன் டீம்லேருந்து ஒரு பொண்ணு அந்த பக்கம் போச்சு, அது பேர் கூட வைஷ்ணவியா, அந்த பக்கம் போய் தலைமாக பேசி இப்போ அதையே அமைக்க உட்கார வச்சிட்டானே அந்த டீமில். தேவையா? அந்த மாதிரி ஐடியா போகிறேன், உன் நல்லதுக்கு சொல்கிறேன். இனிமேல் எங்கள் அண்ணனை பற்றி பேசாத, சரியா? ஏன்னா நாங்கள் பேச மாட்டோம், இல்லை காட்டுவோம். ஜெயிச்ச பிறகு எங்கள் அண்ணன் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை அந்த உலகம் தெரிய தான் போகுது. அவர் என்னென்ன பண்ண போகிறாருன்றதை எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்க தான் போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ்.